மாமா பிரச்சனை இருக்கும், அவங்க சண்டை, இவங்க சண்டை, சொத்து பிரச்சனை எல்லாம் தாண்டி உங்க கையில நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு உங்க கையில வந்தாலும் அதுல பலருடைய சாபமும் ரத்தமும் இருக்குன்றதை நீங்க மறந்துற. அது என் பிள்ளைங்களுக்கு தான் என்ன செய்யும், சாபத்தை கொண்டு வரும். ஆனா கர்த்தர் என் சுதந்திரமா இருப்பாரானால் நான் வெறுமையானவனா இருந்தாலும் என்னை உயர்த்த வேண்டிய நேரத்துல உயர்த்தி எனக்கு வேண்டியதெல்லாம் தந்து நிறைவாய் நடத்தி. அதான் வசனம் சொல்லுது, அவர் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஐஸ்வரியத்தை தருகிறார், அதோடு அவர் ஒரு வேதனையும் கூட்டுவதில்லை. எந்த வேதனையும் அவர் கூட்ட மாட்டார். அவர் கொடுக்கிறது ஆசீர்வாதமா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க இது தேவனிடத்திலிருந்து நான் பெற்றது. என்னுடைய உழைப்புல, கர்த்தர் கொடுத்த கிருபையில, கர்த்தர் கொடுத்த பலத்துல நான் பெற்றது. அதனால அதுல எனக்கு என்ன இருக்காது, சாபங்கள் இருக்க முடியாது. யாக்கோபு ஆடு மேய்க்கும் போது அவருடைய மாமனாருடைய ஆடுகளை பார்க்கிலும் கர்த்தர் யாக்கோபுடைய ஆடுகள் என்ன செஞ்சாரு, அதிகமா பொழிய பண்ணார், அதிகமா குட்டிகளை போட வச்சார். இவனுடைய குட்டிகள் மாத்திரம் என்ன செய்து கொழுத்ததா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. அப்படி அடுத்தடுத்த சந்ததி, அடுத்தடுத்த தலைமுறை வளர்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கிருபை பாராட்டினார். அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை பார்க்கலும் இவருடைய ஆடுகள் பெருகிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க, எனக்கு போதும், என் சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி என் மனைவிகளை கூட்டிட்டு புறப்பட்டு வர. ஸோ நான் சிறப்பானவனாக இருக்கும்போது எனக்காக சிறப்பானவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ஒன்று அந்த சொத்து, அந்த இயேசு என்கிற சொத்து, அதை நான் இழந்துடவே கூடாது. இந்த பூமிக்குரியவைகளை நீங்க பார்த்துட்டு இது மேலேயே கண்ணை வச்சுட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் அந்த சிறப்பை இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. சிறப்பை இழக்காதபடி பார்த்து